யாக்கோபு ஸ்தோத்திரம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 5:7. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் மறுமளவும் நீடிய பொறுமையாயிருந்து, இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று பின்மாறியும் வரமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறார். அப்ப காத்திருந்து முடிஞ்சு அவனுக்கு பின்மாறி பொழிய பண்ணி ஆண்டவர் அழுத்து கொண்டு அவனுக்கு அறுவடை நாளை கொடுத்து அவன் அரிக்கட்டுகளை சுமந்து வர சும்மா வருவான் அவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சந்தோஷத்தை சொல்லுவான். பாரு, மற்றவர்களை பார்க்கும்போது சொல்லுவான், நான் அதிகமான அரிக்கட்டுகளை சுமக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவான். இந்த மாதம் எனக்கு பெரிய காரியம் நடந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி தான் கனவு காண்கிறது போல ஆண்டவர் இந்த வார்த்தையை அறிக்கையிடும்படிக்கு ஆண்டவர் தருகிறார். சொல்லணும், ஆண்டவரை இந்த ஆசீர்வாதத்தை தூக்க எனக்கு திராணி இல்லை, ஆண்டவரை திராணி படுத்துன்னு சொல்லி அதை தூக்கிட்டு வரணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு கனவு காண்கிறது போல நீங்க சொல்றீங்க, நகைக்கிறீங்கன்னு சொன்ன கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொல்ல போறீங்க, நான் கண்ணீரோட விதைச்சேன், இப்ப கம்பீரமா இருக்கிறேன். அல்லேலூயா.